கவிக்குயல் பாரதிக்கு ஒரு வணக்கம். கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கடும் சிறையில் செக்கிடுத்த பாபு சிதம்பரநாத் ஒரு வணக்கம். நாடி காக்க தன் மானம் காக்க தம்முயிரை தூசன மதித்து மரக்கிளையில் தூக்குகிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா, தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்று மனையா ஜோதியனிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் ஒரு வணக்கம். என்னுடைய கலைஞாவி நாடக மன்றத்தை ரசிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி என்னுடைய கலை சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய நாடோ இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல் நாடு சென்றேன், பட்டுகள பயின்றேன். இன்று தாயக திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகியை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், அன்பு தங்கையை காண வேண்டும், ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்றோ மனையா ஜோதி நிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் போல பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். வேதனையில் சோதனையில் போராடி சாதனைய பெற்றவரே நீங்கள் மறுபிறவி வந்திடையா சாதியத்தை சங்கரித்த சமத்துவத்தை மீட்டெடுத்த அவதரித்த எங்கள் போர்வாலே வந்திடையா நீ வந்திடையா ஜாதி என்னும் பேரினிலே அப்பவள ஊரினிலே பிறந்திட்ட பேரொழியே பிறந்திட்ட பேரொழியே எங்க சமுதாய போராளியே ஜாதி என்னும் பேரினிலே
நட்புணர்வு பாடு அம்பேத்கர் பாடத்தாங்க இது நட்புணர்வு பாடத்தாங்க அண்ணல் அம்பேத்கர் பாடத்தாங்க அம்பேத்கர் வரலாறு அம்பேத்கர் வரலாறு இந்த மேடையில பாடுங்க அது என்னும் பேரினிலே அம்பவள ஊரினிலே அது என்னும் பேரினிலே அம்பலவன ஊரினிலே ஜெய் பீம். அப்படிப்பட்ட அன்பு தலைவர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் அவரை போல வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நல்ல பேரையும் புகழையும் வாங்கி தருவதுதான் ஒவ்வொரு தமிழ் குடிமுறை கடமை. இருந்தாலும் ஆடி பாடிக்கொண்டே வந்துவிட்டோம். இவருடைய அன்பு காதலி மாலாவை சந்திக்க வேண்டும். மாலா ஆளான கண்ணி பொண்ணு நானும் அடரர கண்ணி நானும் பந்தயமா போட போறேன் கத்தியானையோட நானும் எந்த காரணமா இருக்கும் நேரமெல்லாம் வந்த புத்தி விமானோட கல்யாணம் கல்லிட்ட காரணமா இந்த விமான் சரியா இருந்தா நானும் கல்லிட்ட காரணம் வணக்கம் மாலா என்ற வெற்றி இருந்திருப்பா என்று கொண்டு வருகே அதே காதலை பார்க்க வேண்டும் அத்தா. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. ஆசை வார்த்தையை பேச வேண்டும். கத்தி வைத்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்று அப்படியா? ஓட்டோட்டமா ஓடிருக்கு. அப்படியே நீதானப்பா. இந்த உலகமே நீதான் என்று வாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, இதுதான் நடத்தி. உன்னை காண வேண்டும். ஆசை வார்த்தையை பேச வேண்டும் என்று ஓட்டோட்டம் ஓடிருக்கு. எப்படி தெரியுமா? இந்த சில்லறை வீசு வெள்ளியை காட்டி வசனம் பேசுறேன் உன்னுடைய முகத்தை பார்த்தால் எனக்கு கோபத்தை உணர்த்துகிறது. உனக்கு கண்களோ காதல் தருகிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. உனது பார்வையோ என்னை பரவசத்தில் ஆட்டுகிறது. அத்தான் இந்த கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தத்தில் பார்வையை படிக்கணும் கவர் பண்ணணும். என்னங்க எப்படி தெரியுமா? ஆகாயத்தில் பூப்பறிக்கு அந்த வான்களை பிடிக்கு
முன்னா பார்க்க வரும் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முடி தரும் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முடி தென்னை முன்னா ஒன்று தன பார்க்க வரும் கோரியம்மா தென்னை முன்னா ஊரு தன பார்க்க வரும் படுத்தா உறக்கம் இல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல காவட்ட பெத்தி இருக்குது ஐயா எனக்கு நித்தமெல்லாம் முதட்டோட ஒதுட்ட வட்டி ஒத்த முத்தம் தருவேனடி முத்தம் தரணுமுனா நித்தம் தவிக்குறடி முத்தம் தரணுமுனி சென்ற சிறு வயதிலிருந்து நம்முடைய தாய்நாட்டிற்கு அயல்நாடு வந்தோம். அப்படியா? இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பே முடிந்து விட்டது. நம்முடைய தாய்நாடு செல்ல வேண்டும். அங்கு சென்று நம்முடைய தாய் தந்தை எடுத்து கூறி முறப்படி பெண் கேட்டு உனக்கு திருமணம் செய்து கொள்கிறேன். எனக்காக வழி மீது விஜயத்தை காட்ட முடியும். ஆமா, பேசுகிற நேரம் தெரியாது. நாடு செல்ல வேண்டும்.
வெளிநாடு சென்றார் ஒரு தம்பி முத்து பட்டப்படிப்பு முடித்து தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். புறப்படுங்கள். தம்பியை பாருங்கள். ஆமா நான் போட்டதுக்கு அவசரம் வெற்றியாக்கி விட்டதா? மோசமான பையாம எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் அவனையே விடக்கூடாது. எங்கே சென்றார்? யாரு கர்ணா? ஆமா மயில் அடிச்சா எனக்கு பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படியா? நான் பயின்ற கல்லூரியில் உடைய தம்பிதான் மிக்க மகிழ்ச்சியடா, மிக்க மகிழ்ச்சி. ஆமா இருந்தாலும் நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கே அண்ணா? தாய் தந்தை இருவரையும் நான்கு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். போயிட்டு மன்னனாக முடிச்சுட்டு கொண்டிருக்கலாம். நீண்ட நாளாக எங்கிருந்த எண்ணம் என்றே நிறைவேறி இருக்கு. அந்த காட்சியை பார்க்க முடியவில்லைதான் சற்று மனம் சஞ்சலமாக இருக்கின்றது. நம்முடைய அரண்மனையில் சின்ன வயதில் துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கின்றது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த சிலையா? சிலை யாரும் இல்லைங்க, நான் தான் 1050 ரூபாய் கட்டி வச்சிருக்கிறேன். இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. டோக்கன் அட்வான்ஸ். இந்த சிலையில அதிக ஓட்டை இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலைன்னு இருந்த ஓட்டை இல்லாமையா இருக்கும். அப்படியா? இந்த அழகான சிலையை செதுக்கிய ஒளி எப்பேற்பட்ட ஒளியாக இருக்கு. அது கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும். அது ஒளி இருக்கிறவங்க பேசணும். நீ ஒளி இல்லாத ஆளு கம்பெனி ஒளி சொல்லணும். இந்த தங்க சிலைதானடா என் மனைவி கட்டும். தம்பி இதுதான்டா என் மனைவி கற்சிலை. திருமணம் நடந்து முடிந்து விட்டது. உங்க மேல எனக்கு கோபம். என்னடா? நீங்க மன்னனாக கட்சிதா பார்க்க முடியல. அந்த திருமண கோலத்தை பார்க்கிறீங்க. அழகு தேவதை எனக்கு அந்நியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமலமா செஞ்சிருக்க வேண்டும். அண்ணே வாழ்த்துங்க. மைத்ரரே நலமோடு இருக்க வேண்டும். ஆமா ஐலட்சம் வந்திருக்கீங்க. தலைப்பா இருப்பீங்க. பால் சாப்பிடுங்களா? பழம் சாப்பிடுங்களா? தேன் சாப்பிடுங்களா? ஆலிக்ஸி பூஸ்டி கோல்பிட்டா இல்லனா மரண்டா சாப்பிடுங்களா? ஆரம்பத்துல என்ன கூட பிடிக்காத கேட்டேன். அதை நம்பித்தான் 1050. நீ எங்கேயோ சரியா ஏமாந்துருக்க. நான் ஏமாறலங்க, ஏமாற போறீங்க பாருங்க. அண்ணா தம்பி பார்த்துட்டு அண்ணே பார்த்துட்டு பார்த்து விட்டா நம்முடைய ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை முத்தழகி எங்கே? கராஜா பொங்கல நோய் யாருக்கு?
என்ன நீ? என் தங்கை முத்தாளுக்கு எங்கே என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. என்ன நீ? மண்ணை இன்ஸ்டால் பண்றாங்க. பையன் வண்டி ஓட்டுறான். மைத்துனரே, இந்த வார்த்தை கேட்டீங்க. என் தங்கச்சி எங்கே இருக்காளே, பாவத்துல பயிரப்படுத்தி அந்த விக்கி பையனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். பாடசாலை பல போது கண்ட பையனோட கண்ண காதலா அனைத்து உண்மையா? ஐயோ 500 ரூபாய்க்கு நடிக்கிறானா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான் பையன். தம்பி தம்பி இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா தம்பி. ஐயோ எனக்கு நான் எந்த கம்பெனில நிலைக்க மாட்டேன் உங்களுக்கு. அப்படி என்றால் நீங்க கூறுவது அனைத்து உண்மையா? நான் உரைப்பது அனைத்துமே இந்த பாவி மீது சத்தியமா உண்மைப்பா. டாபர் மாமா இது யாரு பெற்ற பிள்ளையோ? எல்லாரும் இந்த தலைமையில சத்தியம் வைக்கிறாங்களே. காலை இந்த ஊர் ஆட்ட முடிச்சு போகும்போது இது உயிரோடு இருக்குமோ செத்துருமோன்னு தெரியல. செத்துறேன்ப்பா, நான் செத்துறேன். பணத்தை வாங்கி நீங்களே பகுதி எடுத்து ஒரே தங்கி ஒவ்வொரு தங்கி ஆசை தங்கி அன்பு தங்கி என்று நான் வளர்த்து வந்தேனடா. படுபாவி தவறு செய்து விட்டாளடா தம்பி. உடைய தம்பி அருள் இருக்கும் போது அந்த பட்டுபாவை நினைத்து பார்க்காதீங்க. வந்து விட்டாய். என்ன விட அவன் மீது பாசத்தை வைத்திருந்த நீங்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட அண்ணனுக்கு துரோகத்தை செஞ்சு விட்ட பட்டுபாவி அன்பத்தை காத்து இருந்திருந்தார். அவளை வெட்டி கூற போட்டு தம்பி வெளிநாட்டுல போய் நீ வந்து விட்டாய். இனிமேல் எனக்கு என்னடா இருக்கின்றது? என்ன நாம் இருவரை பேசிக் கொண்டிருக்கிற யோதர் பேரரசர் அமைச்சரே, என்ன சுப்புராயர் குரல் கேட்கிறது? குடிமக்கள் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நாட்டிலே விலங்கு அத்தனையும் நாட்டில் போட்டு வயிற்று விவசாயம் பஞ்சத்துல வாடி கொண்டிருக்காங்களா? சுப்ராய பஞ்சத்துல வாடிக்கிறாங்க. ஐயா, காட்டுல இருக்கிற மிருகம் மிருகங்கள் பயிர்களை நாசம் செய்கின்றது. இப்போது காணகன் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். காணகன் எங்கே செல்வதா? சரி என்று வார்த்தை கூறுங்கள். காணக சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்ப தம்பி. அயல் நாடு சென்றிருக்கிறாய். பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கிறாய். உன் உடல் அயற்சியா இருக்கும். அதனால் அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகிறேன். நாலு முதல் வீட்டு பிடிக்க கிடையாது. இருந்தாலும் வரும்போது எனக்காக மயில் குட்டி கொண்டு வர வேண்டும். மயில் குட்டி? ஆமா. அதுதான் நீ பிடித்து வருகின்ற அமைச்சரை புறப்படுகிறார். ஓடுதே வருவான். சென்னை சாப்பிடுவாயா? நீ தோட்டத்தை கூட எனக்கு கூட்டு காணும். அறுசுவையான உணவுடா. சிவானந்த போடலாம். அதை விட அறுசுவையான உணவுடா. இருந்தாலும் மைத்துனரே, நீங்க பாருங்க, நீங்க அயலோடு சென்று வந்தீங்க. இருந்தாலும் எனக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? ஆமா. சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். அதை உடனே நிமிர்த்தி செய்யணும். சொல்லுங்க நீ. என்ன தெரியுமா மைத்துனரே? என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரை மீது யார் சவாரி செய்வது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மன்னன் அந்த குதிரை மீது சவாரி செய்வது வழக்கம். அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு தம்பி நான் தான். அண்ணன் அண்ணன் ஏற குதிரை ஏறுவா? ஏறுவா? ஐட்டி அட்டாதுப்பா. வெட்டி முட்டி ஏறுவேன். பையன் பாரு எச்சலாம் அது மட்டும் கிடைக்காது மைத்துனரே. இரண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனை தங்க தட்டு. அந்த தங்க தட்டுல யாரு உணவு வருது வழக்கம். அந்த தங்க தட்டுல இந்த நாட்டு மன்னர் உணவு அருந்துவது வழக்கம். ஆனதுக்கு பிறகு
எச்ச தட்டுறாது. அண்ணன் சாப்பிடுவாரு. அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு பிறகு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். டேய், நான் சாப்பிடுடா. இதான் வெளிநாட்டு படிப்பு. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல அதே தட்டுல சாப்பிடுவேன். இது மாதிரி ஒத்துமை இல்லையா? நான் சின்னத்துல வச்சிருந்து நான் உடைய அண்ணனும் ஒரே தட்டுல உணவு அருந்தது எனக்குதா? தட்டுல சாப்பிடலாம். அடா, பாசம், ஒத்த பாசம். வேலைக்கு வந்துருவான்னு சொல்லுங்க நினைக்கிறேன். நீ. அப்படியா? என்னோட சந்தேகம். இறுதியாக என்ன தெரியுமா சொல்லுங்க நீ. மைத்துனரே இதுதான் அப்படின்னா கேட்கட்டுமா அண்ணே, நீங்க யார்? பெற்றெடுத்த தாய்க்கு சமடம் அண்ணி. நாலாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிட்டேன். ஆமாண்டா. அண்ணன் உனக்கு முழு ஆண்டு வைக்க போறாங்க. முழு ஆண்டு. இது பாஸ் ஆயிட்டாக்கா உனக்கு அடுத்த கிளாஸ் வந்துடும். அதுலயே இரு. அதுலயே இரு. அப்படியே சொல்லுங்க நீ. மைத்துனரே நம்முடைய அரண்மனையில பஞ்சன் இருக்கு ஆமா. அத பஞ்சு மெத்த கூட இருக்கு பார்த்திருக்கலாம் உண்மைதான் அண்ணே. அந்த பஞ்சு மெத்தல யாரு படுத்து ஏய், ஓடுறது வழக்கம் பஞ்சன மெத்த என்றால் என்ன? கணவனும் மனைவியும் தனிமையில் சந்திக்க அந்தரங்க அறை. நீங்களோட அண்ணனும் படுத்து உறங்குவது வழக்கம். வெளியெல்லாம் கூட இருக்கு. இல்ல, இருக்காதுடா. சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும். சொல்லுங்க நீ. சிரிச்சு கற்பனை பாடி. ஐயோ. அடி சொல்லுங்க நீ. அண்ணன் காணங்க போயிருக்காரு ஆமா. ஒருவேளை செத்துட்டா என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மண்ணு எனக்கு உயிரிடா. அவனுக்கு பாசம் அதிகம்டா. சும்மா காட்டில மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுடா. சும்மா காட்டிலடா தாத்தா இருக்கா. எந்த கதை தான் இருக்குது. சும்மா காட்டினா நீ சும்மா காட்டினா புழுப்புழுக்கா புழுப்புழுக்கா வாடா கோபால வாடா. நீ சொன்னதான் கதை. சொல்லுங்க நீ. மைத்துனரே அண்டி. ஒரு கதைக்காக ஓ, கதைக்காக. அண்ணன் செத்துட்டா கதையில அண்ணன் செத்துட்டா டேய் சொல்ல. பாருடா. அடி வாயில கோல விட்டு ஆட்டம் எங்க இருக்குது அங்க? சொல்லுங்க நீ. ஒரு கதைக்காக அண்ணன் செத்துட்டா செத்துட்டா. இந்த குளிர்காலத்துல அந்த பஞ்சு மெத்தல நான் மட்டும் தான் படுத்துட்டு இருப்பேன் ஆமா. என் கூட யாரு படுப்பாங்க ஐயோ. நூறாண்டு படிச்சதா பத்துமா இருக்கு கொஸ்டின்டா. ஏய் சொல்றா பதில நீ சொல்றத புலத்துது குளிர் அடங்குமா அடங்காதா. நீ தான் சொல்ல. நீ தானே வெளிநாடு படிச்ச கோபாலு. அடே, 3 கேள்வி கேட்டீங்க. 2 கேள்விக்கு சரியான பதில் கூறிட்டேன். ஆனா இந்த 3வது கேள்வி மட்டும் பதில் எனக்கு தெரியல. ஏன்பா அண்ணன் ஏறுற குதிரையில ஏறுவான். அந்த வெள்ளை குதிரை ஏறுவேன். அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிட்ட தட்டுல உணவு அருந்துவேன். அண்ணன் செத்துட்டா அன்னைக்கு துணை யாருப்பா? ஏய், அண்ணி யாரு? ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா. அண்ணி பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ஏன்டா? ஏய், வேணாண்டி. அண்ணே, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் எனக்கு தெரியல அண்ணி. வெளிநாடு சென்று படிக்க வச்சிருந்தோம். வெங்காயம் வெட்டத்துல படிச்சு என்னடா இது இங்கிலீஷ் படம் கேட்டியா கதைய இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எங்கடா படிப்பதற்கே நேரம் சரியா இருக்கு. வேன்ல எல்லாம் கேட்டுட்டோம். நீ மட்டும் செல்லுல பார்த்துவா. என் செல்லுல அந்த ஆப்ஷனே கிடையாது சுத்தமா. ஜாக்கி சட்டா ஓ, ரைட்டு, ரைட்டு. அடே, இந்த கேள்வி மட்டும் பதில் தெரியல அண்ணி. நீங்க பாருங்க நான் சீட்டை வேலைக்கு வரேன் எப்ப வேணும் அப்பொழுது ஐயோ, என்ன கட்டி எடுத்து முத்தம் தர முடியுமா முடியாது முடியாது. ஏய் உன்னை பார்த்தாதான் பயமா இருக்குது. மைத்துனரே வரது மாறிதான் வரும். அடுத்த மாசம் கட்டி நீங்க பாருங்க முத்தம் சரி ஒரு 500 ரூபாய் கைசிக்கோ. முடியாது. முடியாதா முடியாது. முடியாது நான் விடுவேனா மைத்துனரே ஐயோ. முத்திக்க மாமா ஊத்திக்காம ஒரு ரவண்டி ஒரு காயா நான் இருக்கேன். ஒரு காயா நான் இருக்கேன்.
பிறந்தியா? ஐயோ அல்ல தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச சொடி பிடிச்ச நாய் வயசுல பிறந்தியா? பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு முறை இருக்கின்றது. இது போல என்ன பண்ண போற? ஏய் இங்க ரெண்டு விட்டு என்னுடைய அண்ணனை எடுத்து கூறி உடனே உங்க இருவரையும் நாட்டை விட்டு என்ன தவிர புரிந்து கொண்டிருக்கா? நீங்க சின்ன சின்ன வயது போது நாயலோட சென்று பட்ட படிப்பு முடிச்சு நீங்க இப்பதான் தாயக திரும்பிருக்கீங்க. அதனால அந்த அயல் நாட்டுல என்ன வேணா நடந்திருக்கலாம். ஏனென்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா? அதனால நான் உங்களை சோதித்து பார்த்தேன். ஆமாப்பா, உங்களுக்கு எதனா நோய் எதனா இருக்குதான்னு நாங்க செக் பண்ணி பார்ப்போம். யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் நாங்களே வாரி புது எதை பண்ணேன் அயல்நாடு சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சேர்ந்த பல்லூரில் பயின்றானே நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது தவறான பாதையில் செஞ்சுட்டானே என பரிசோதனை செய்திருக்கலாம். அண்ணி உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்து விட்டு என்ன மன்னித்து விடுங்களா? நீ என்ன மன்னித்து விடுங்களா? இந்த பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட இந்த சத்தியபுரி நாட்டில் நல்லா வாழ வேண்டும் என்று இப்படி ஒரு ஐயோ நினைக்கும் போது எனக்கு மனம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நான் என்னதான் இருந்தா என் நாட்டு மகாராணி நீ எதுக்கு அழுகுற சொல்லு? நீ எதுக்கு அழுகுற? எனக்கு நாங்களாவது அழுகணும். ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் வாங்கி மாறோம். நான் அழுகுறேன். ஏன்டா அழுகுறேன்? அடே சொல்லுங்க இருந்தாலும் நான் யாரு? நீ நாட்டு மகாராணி, உனக்கு பண்டாட்டி, உனக்கு அண்ணி. நீங்க நடந்த விஷயம் தெரிஞ்சா தவறா பேசுவாங்க. ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுங்களேன். அடே இந்த சத்தியபுரி நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்று உடைய மானத்தை இழந்து கூட நான் பரிசோதனை செய்தீங்க. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என்னை இப்படி யோசித்திருக்க மாட்டாங்க. இந்த உடலை விட்டு உயிர் பிறந்தாலும் பிரியமா தவிர நீங்க நடந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். இது என்ன சோதனை ஆண்டவா? செய்யாத தவறுக்கு என் மீது வழியா? நான் கூற வார்த்தை கேளுங்க. அவன் நல்ல கிடையாது, அவன் தாசி. ஐயோ ஆண்டவா, எனக்கு நான் கூற வார்த்தை கேளுங்களா? உடைய தம்பி நிரபராதி, நான் குற்றமற்றவன். நான் கூற வார்த்தை கேளுங்க. இறைவா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையா? இப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இறைவா? இறைவா